ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் கேனை காமிக்கிறாங்க. அவள் வானத்தில் அவளுக்கு ஏகப்பட்ட சக்திகள் எல்லாமே இருக்குது. அவள் கண்டிப்பாக இதெல்லாமே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது அங்கே அவளுக்கு எதிராக மேலே இருந்த சக்திகள் தாக்க ஆரம்பித்ததுமே கண்டிப்பாக நான் இதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பேன், நான் கண்டிப்பாக இதை தோக்கடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட சக்திகள் எல்லாத்தையும் வச்சு அங்கே ஃபைட் பண்ணுறா. பட் அங்கே கடவுளுக்கு எதிராக போய் ஜெயிக்க முடியுமா? ஸோ அவள் சக்தி எல்லாமே உடஞ்சி மேலேருந்து அவங்க கீழே விழுகிறா. எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சா, நான் கஷ்டப்பட்டதெல்லாம்னு சொல்லிட்டு அவங்க கீழே விழுக போகிறா. ஸோ இந்த சைடில் பார்த்தா அங்கே லிசான்ற பொண்ணு அங்கே ஏகப்பட்ட ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் லின் இருக்கா, அந்த பொண்ணு அங்கே போட்டு டீஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ எல்லாமே கிழிச்சு போட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறா. அதை தூக்கி எரிஞ்சதுமே அதை பிடிக்கணுன்றதுக்காக ஹீரோயின் அங்கே போய் கீழே விழுந்து கடைசியில் பார்த்தா அவள் அப்படியே இறந்து போகிற லெவலுக்கு ஆகி போயிடுது. அந்த ஒரு மலை எல்லாமே இருக்கிற சைடில் போய் அவள் பாடி விழுந்துடுது. அதுக்குள்ளே நம்ம கேனோட அங்கே சோல் உள்ளே போயிடுது. எந்திரிச்சிட்டு வா, ரொம்ப அற்புதமான ஒரு பாடி எனக்கு கிடச்சிருக்கு, இதை வச்சு என்னோடய சக்திகள் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், கண்டிப்பாக நான் அதை சாதிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. இப்போ நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது இந்த சைடில் பார்த்தாங்க மேலேருந்து ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்க போகிறா. அங்கே எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீமிங்குமே பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் அங்கே அதை பார்த்ததுமே கன்ஃபார்மே பண்ணிடுறா. அவளோட ஒரே நோக்கம் சூசைட் பண்ணிவிட்டு சாகணும் தான் சொல்லிட்டு. ஸோ இவள் பறந்து போய் அந்த பொண்ணை காப்பாற்றி அப்படியே அங்கே கீழே இறங்குற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆகுது. என்னப்பா நடந்துட்டுருக்கு, ஏதாச்சும் ஃபேரி பிடிச்சிட்டாங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கே பேசுகிறாங்க. பொண்ணுக்கு ஒரு யூனிவர்சிட்டி லெட்ரு கிடச்சதுமே அவள் அதை எடுத்துகிட்டு வேமா அங்கே போகிறா. லீன்ற பையன் அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, உண்மையிலேயே கடவுள் எதுவும் மேலேருந்து இறங்கி வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவங்க அப்பாட்ட அப்பா இங்கே பாருங்கன்னு சொன்னதும் சும்மா ஃபோனை தூக்கிட்டு ஏதாச்சும் பண்ணாதடான்னு சொல்லிட்டு திட்டும்போது ஐயோ அப்பா இங்கே பாருங்கள் ஏதோ ஃபேரியே வந்துட்டாங்க போல், இங்கே பாருங்கள் அந்த பொண்ணை எப்படி பறந்து காப்பாற்றுறாங்கன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டு என்ன பார்க்க உன்னோட ஆன்ட்டி மாதிரி இருக்காங்களேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஆன்ட்டி இப்படி சின்ன பொண்ணாக இருப்பாங்களான்னு சொன்னதும் ஒருவேளை அவளோட பொண்ணாக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குல்ல, அவள் காணாமல் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, இந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னை கனெக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விடுறாரு. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே அவள் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. நான் கண்டிப்பாக உடம்புக்கு சொந்தமான அந்த பொண்ணுக்கு நான் நியாயத்தை வாங்கி கொடுக்கணும், அவங்க குடும்பத்தில் அவளை ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணிட்டாங்க, நான் இப்போ அதுக்கு சரியான பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பையங்க மீட் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் இவனுமே என்னை கூட சேர்ந்து புள்ளி பண்ண வேண்டானே, இவ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ அங்கே எதுக்காக நீ இங்கே வந்திருக்கான்னு சொன்னதுமே நான் உங்களுக்கு தான் வந்திருக்கேன், நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, உன்னை இதுக்கப்புறம் ஸ்கூலில் யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க, நீ ஸ்கூலுக்கு இதுக்கப்புறம் வரலான்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஹீரோயின் சரி ஓகே நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலி இருக்கவங்களுக்கு நான் புத்தி புகட்டணுமே, அவங்க தான் என்கிட்ட ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் யோசிக்கிறா. ஸோ என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா அங்கே ஸ்டெப் மதர் அம்மா எல்லாருமே அங்கே அவங்க சிஸ்டருக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவை பார்த்தா நீ இப்போ நான் உனக்கு யூனிவர்சிட்டியில் வேணால் சீட் வாங்கி கொடுத்துருவேன், டாப் 10க்குள்ளே நீ ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்க முடியும், நீ ஆஃபீஸ்லேயுமே வேலை பார்க்கணும், இதுக்கெல்லாம் ஓகேனா கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடு, இல்லைனா நீ படிக்க வேணான்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அப்படிலாம் கிடையாதுப்பா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணி கொடுத்துருக்கா. நீங்கள் எனக்கு ரொம்ப மோசம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறா. ஸோ அவங்க அப்பாங்க ஃபோன் பேசிகிட்டே மேலே வரும்போது அப்போ ஹீரோயின் எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படி ஆட்டம் போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன், யார் தகுதியானவங்களுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒருத்திக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேக்கா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனதுமே என்னப்பா இது என்ன லின் தானே பார்க்குறதுக்கு என்ன பயங்கரமாக அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க என்ன நீ திரும்ப ரிட்டன் வந்துட்டியா ஸ்கூலுக்குன்னு ஒரு பொண்ணு போய் கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதில் பல்ல எல்லாமே உடஞ்சி போயிடுது. அப்போங்க அந்த லிசாங்க வந்துடுறா, நீ என்ன தெரியுந்தா திரும்ப வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுச்சேக்கா. அப்போங்க ஜி நீ திரும்ப இன்னொரு பிள்ளையை புள்ளி பண்ணியிருக்க, உன்னை பிரின்ஸிபல் கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஸோ அப்போ அவங்க அங்கிள் அங்கே வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு தானம்மா நீ இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிருக்க, உண்மையிலே லின் தானான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்கிறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு பேசினதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன காப்பாற்றுறது இருக்கட்டும், இன்னொரு குடும்பம் வச்சுருக்கீங்களே அதை நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போதே ஒரு குட்டி பையன் அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆளை ஓடி வந்ததுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன்னோட அப்பா இல்லை நீ போகணுன்னு சொன்னதும் அப்போங்க ஒரு லேடி வர்றாங்க, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் பிள்ளைய என்னையுமே நீங்கள் இங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக
சந்தோஷமாக இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளோதான் அவங்க ஒய்ஃப் ஒருத்தர் பயங்கரமாக அங்கே அடிச்சிட்டு இருக்காங்க. படுபாபி எனக்கு துரோகம் பண்ணிட்டியாடான்னு சொல்லிட்டு அந்த லிசாவை பார்த்தா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான். அப்போ உன்னால தான் எங்கள் குடும்பமே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணு அவ்வளோ ப்ளேம் பண்ணிவிட்டு அவகிட்ட வந்ததுமே அங்கே கார்ட்ஸ்லாம் வச்சு அடிக்க சொல்கிறாங்க. பயங்கரமாக போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவங்க அம்மாவையுமே எங்கள் கழுத்து பிடிச்சி அவன் நிற்கிறா. குடும்பம் வந்துட்டு ஒழுக்கமாக வந்து நடத்த தெரியாத நீங்களாம் ஏன் மேலே பழிய போடுறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து கன்னை வேற வச்சு ஹீரோயினை மிரட்டுறாங்க. பட் அவள் எதுவும் பயப்படுற மாதிரி இல்லை. அவங்க அப்பா அவ்வளோ ஷூட்டே பண்ணிடுறாரு. பட் தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அந்த ஆளோட காலிலே திரும்ப குண்டடி படுற மாதிரி அங்கே பண்ணதும் அந்த ஆள் அங்கே பெயின் ஆகி போயிட்டு கத்திச்சிக்காரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே தாத்தா வந்ததுமே அங்கே உடனே வந்து நாங்கள் உங்களை தான் பார்க்குறதுக்காக வரவிருந்தோன்னு சொல்கிறாங்க. அவங்க ஆசராரு இவ பேச்சில் நீங்கள் நம்பிக்கை எதுவும் வைக்காதீங்க, இவ தான் நம்ம குடும்பத்தை போய் கெடுத்துச்சிக்கா, இவ சரியில்லாதவ அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவங்க அப்பா என்னோட பேத்தி வந்து கண்டிப்பாக வந்து மற்றவங்களோட வாழ்க்கையை அழிக்க மாட்டா, ரொம்பவே ஸ்பெஷலான பொண்ணு, மற்றவங்கள காப்பாற்ற தான் செய்வான்னு சொல்லும்போது அங்கே ஹீரோயின் காப்பாற்றினா இல்லையா அந்த பொண்ணு அங்கே வந்து அவளுக்காக பேனர் எல்லாமே கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த மெங் சொல்கிறா, நீ உண்மையிலேயே ரொம்ப டேலண்டான பொண்ணு, நீ என்னை மட்டும் அன்றைக்கி காப்பாற்றலைன்னா நான் யானை ஃபேமிலியை மீட் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சிக்கா. இவர் என்னோட கிராண்ட்பா அப்படின்றத சொல்கிறா. ஸோ லீமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே அவகிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உண்மையிலே வந்து ஒரு ஃபேரி மாதிரி அன்றைக்கி வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சிங்க. பட் எல்லாரும் அப்படி நினச்சாங்க. எனக்கு வந்து ரியலைஸ் ஆகிருச்சு மார்ஷல் ஆர்ட்ஸ் திறமையினால தான் உங்களுக்கு இவ்வளோ பவர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம அங்கே லியோட அப்பா அங்கே வந்து யோசிக்கிறாரு, கண்டிப்பாக வந்து மார்ஷல் ஆர்ட்ஸை மட்டும் வச்சு இதை வந்து பண்ண முடியாது, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு சக்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இல்லை நான் ஓவர் திங்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சரி ஓகேம்மா நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம மெய் உனக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம 2 பேருமே மீட் பண்ணி பேசிக்கலாமா அப்படின்றத சேர்த்து அவள் கேட்குறா. ஒன்றால் எனக்கு ஃபேமிலியே கிடச்சிருக்கு, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அவள் திரும்பவுமே சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே நூடுல்ஸ் எல்லாமே போய் சாப்பிட்டுட்ருக்கா. இந்த காலத்தில் இந்த சாப்பிட்ற இந்த டிஷ் கூட எனக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு கிராண்ட்மா வர்றாங்க, இந்த சாப்பாடை நீ வச்சுக்கோ, இது உனக்காக தான், நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு காசெல்லாம் நீ பே பண்ண வேணாம்னு சொன்னதும் இவங்க என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, கண்டிப்பாக நான் வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அங்கே ஒரு ஷாப் தான் போகிறா. அங்கே பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்குது. இதுலேருந்து நான் எது கரெக்டானதுன்னு சூஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த லிசாவுமே அங்கே வந்துடுறா. அங்கே அவங்க கிராண்ட்பாவை கூட்டிகிட்டு வந்துருக்கா. பார்த்தியா நீ இங்கேயுமே வந்துட்டியா, விலைக்கு போ, எங்கே போனாலுமே வந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. நான் இங்கே ஷாப்க்கு வந்திருக்கேன், உன்னை என்ன நான் பண்ணேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே கிராண்ட்பா இவ தான் எப்பயுமே எங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது நீ தான் அந்த பொண்ணான்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அப்போ அங்கே நீ எந்த டேலண்ட்டுமே இல்லாமல் தன்னை வந்துட்டு பெரிய வந்து ஆளுன்ற மாதிரி காமிச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் சரி ஓகே ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், இங்கே இருக்க ஸ்டோன்ஸில் வந்து எதில் வந்து எனர்ஜிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக வந்து யார் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னு சொன்னதுமே அங்கே அவர் அதை கேட்டுட்டு சரி ஓகே காம்படிஷன் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த லிசா கண்டிப்பாக வந்துட்டு இவ தோற்று தான் போவா, இன்றைக்கி இவ அவமானப்பட போகிறா, நீங்கள் தான் சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து வின் பண்ண போகிறீங்க, 5 மில்லியன் காசு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஈஸியாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டேக்கா. பட் ஹீரோயின் இது ஈஸியாக நான் வின் பண்ணிடுவேன், எனக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு ஓவராக பேசி கடைசியெல்லாம் அழுதுட்டு இங்கேருந்து தான் போக போகிறீங்க, வாங்க காம்படிஷனுக்கு அப்படின்றத சொல்கிறா. ஃபர்ஸ்ட் அவர் போயிட்டு அங்கே வந்து ஒரு 3 ஸ்டோன் அங்கே வந்து சூஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினுமே ஸ்டோன் எல்லாமே சூஸ் பண்ணதுமே அப்போ அந்த பர்சன் வந்து நீ என்ன மாதிரி ஸ்டோன் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்க, இந்த சின்ன சின்ன பீஸில் வந்துட்டு என்ன இருக்குன்னு சொன்னதும் உன் வேலையை மட்டும் நீ பாருன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அவர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்த ஸ்டோன் அங்கே செக் பண்ணதுமே இதில் ப்ரீசியஸான வந்து பொருள் எல்லாமே இருக்குது, பெஸ்ட்டானதை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 5-7 மில்லியன் லெவலுக்கு இது விலை போகும்னு சொன்னதும் அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு பார்த்தீங்கல்ல இவன் நிலைமையை, இவ தோக்க போகிறது இப்போவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் இந்த காம்படிஷன்லேருந்து நீ இப்போவே விளைக்கலான்னு சொன்னதுமே ஹீரோயின் நான் வந்துட்டு அப்படி விலக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட ஸ்டோனை வந்துட்டு அங்கே வந்து வெட்டி பார்க்க சொல்கிறா. பட் அதை வந்து ஒத்துக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண வேணாம் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக அங்கே வந்துட்டு பண்ணதுமே ப்ளூ கலராக மாறுது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே ஷாக்காகி போயிட்டு வாவ் இது வந்துட்டு உண்மையிலே பெஸ்ட்டான வந்து ஒரு பொருள்பா, இதுக்கு வந்துட்டு எவ்வளோ காசு கொடுத்தாலும் வந்து விலை போகும்னு சொல்லிட்டு அது பாட்டு 30 மில்லியன் 20 மில்லியன் சேர்த்து ஏலம் கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி
போயிடுது. அப்போ அங்கே அந்த லிசா இவ போய் சொல்லி ஏமாத்திட்டேக்கா, எவ்வளோவே ப்ளூ கலராகவே மாற்றி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு பேசினதும், அப்படின்னா நீ முழுசாகவே வந்து வெட்டி காமி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின்ட்டு அங்கே மாற்றி காமிக்க சொன்னதுமே அவளுமே வந்துட்டு அங்கே ஃபுல்லாகவே வந்து மாற்றினதுமே இன்னுமே அதோட வேலை அதிகமாகிட்டு அங்கே பேசும்போது, சரி இந்த வெட்டி பேச்செல்லாம் இருக்கட்டும், எப்போ 5 மில்லியன் எனக்கு வந்துட்டு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டதும், உன்னோட அக்கௌண்ட்டில் நான் வந்து காசு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு தாத்தா சொன்னதுமே எனக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே லிசா, தாத்தா இவளுக்குலாம் நீங்கள் வந்து காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவளுக்கு எந்த காசு கொடுக்கணும்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவர் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்காக நீ ஊடால பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அப்பாங்க அவர் லிசாட்ட, நீ வாயை மூடிட்டு கொஞ்சம் பேசாமல் இருக்கணும், நான் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பொண்ணோட மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது, அவன் நம்மளுக்குமே வந்து தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு யூஸ் ஆவா அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் அந்த சைடில் போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க வந்துட்டு அப்படியே மயக்கமாயி அங்கே வந்துட்டு கீழே விழுக போனதுமே இப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டுருக்கா. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது சிலர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பண்ண வேணான்னு சொல்கிறப்ப அங்கே மாஸ்டர் வந்துடுறாரு. இல்லை இந்த பொண்ணுகிட்ட அதிக திறமை இருக்க மாதிரி இருக்குது, நீ வந்துட்டு பண்ணுமான்னு சொன்னதுமே அவள் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து கரெக்டாக அங்கே வந்து பண்ணுறா. இவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் முடிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போக போனால் டாக்டர்ஸ் வந்துடுறாங்க. நீங்கள் என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, இதனால எல்லாம் எதுவும் சரியாக போகிறது கிடையாது, வந்துட்டு விடுங்கன்னு சொன்னாலுமே அங்கே கேட்க மாட்டாங்க. அவள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே அங்கே டென்ஷனாகி போயிடுது. உடனே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, இப்படி ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, நாங்கள் ஹெல்ப் பண்ண வந்தோம், பட் அவங்க வந்துட்டு எந்த ஒரு ஹெல்ப்புமே எங்களை பண்ண விட மாட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு யாரும் தெரியல, ஃபஸ்ட்டு போய் என்ன விஷயம்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸில் சொல்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஃபேங் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமன்னு சொல்லிட்டு அவன் நீடில் எடுக்க போனதுமே, உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு 1/2 ஹவரில் எல்லாமே சரியாயிடும், நீ அதுக்கப்புறம் நீடில் எடு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, ஆனால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கூட நீ எடுத்தேன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதுக்கு நாளாக பொறுப்பாக முடியாதுன்னு அவ சொல்கிறா. ஸோ அப்போ அவன் இந்த மாதிரி முட்டாள்தனத்துலலாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ மாஸ்டர் ஓடி வராரு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதும், இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணோட பேச்சை போய் நான் எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, என்னை விட அந்த பொண்ணோட ஸ்கில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், அவள் கண்டிப்பாக உங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றிடுவான்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ வெளியே பார்த்தா அங்கே ஃபேங்காக இருக்கட்டும் இல்லை அந்த டாக்டராக இருக்கட்டும் இந்த சின்ன பொண்ணோட பேச்சை கேட்டு அம்மாவோட உயிரை ஆபத்தில் மாட்ட விடுறதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே அங்கே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே கூலாக உட்காந்துட்ருக்கா. அவங்க மாஸ்டர் என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லும்போது அங்கே டாக்டர் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்ததுமே கண்டிப்பாக எல்லாமே சரியில்லாமல் தான் இருக்கும், அவங்களுக்கு சீரியஸாக இருக்கான்னு சொல்லி கேட்டதும் ஃபேங்க் அதை கேட்டுட்டு ரொம்ப பயமாகி போயிடுது. அப்போ அங்கே டாக்டர் சொல்கிறாரு, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் செக் பண்ணேன், இங்கே பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பிளட் வந்து அடைச்சிருந்துச்சு, அது எல்லாமே இப்போ வந்து நீங்கிருச்சு, இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு எல்லாருக்குமே. அப்போ அங்கே ஃபேங்க் பயங்கரமாக பிடிச்சி திட்டுறான் அந்த டாக்டரை, நீ எதுக்காக இப்படிலாம் வந்து பொய்யா பேசிகிட்டு இருந்த, அவங்க வந்து உயிரை போக்குறதுல உனக்கு என்ன வந்துட்டு அப்படி ஹாப்பின்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணுக்குலாம் இதை சொல்லலை, நான் வந்து அவங்கள உயிரோட காப்பாற்றணும்னு நினச்சேன், அவ்வளோதான், இந்த சின்ன பொண்ணுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே வந்து போனதுமே அப்போ அந்த இன்னொரு டாக்டரும் அங்கே மாஸ்டருமே, உன்னோட அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமா, நாங்களுமே உங்களோட வந்து இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோன்னு சொன்னதும், சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு அந்த ஆன்ட்டியை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறா. ஸோ அப்போ அங்கே ஃபேங் அவங்க அம்மாவை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ளே போனதுமே, அம்மா இந்த பொண்ணு தாம்மா அவங்களோட உயிரை காப்பாற்றினான்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் முடியாமல் போகுது. ஸோ இவ தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி அவங்கள சரி பண்ணுறான். அவங்க ஆர்ஃபனேஜை வந்து பற்றி பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு, ஏன்னா அவளுமே அந்த ஆர்ஃபனேஜில் தான் இருந்திருக்கான். இப்போங்க அந்த ஆர்ஃபனேஜ் இப்போ ரொம்ப சரியில்லாமல் போச்சுப்பா, அதில் இருக்க பிள்ளைங்க எல்லாத்தையுமே வந்து கிட்னாப் பண்ணி அவங்க வந்துட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தயவு செஞ்சு நீ வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றணும்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா தானம்மா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு, அப்படின்னா அங்கே நடக்கிற தப்புக்கள் எதுவுமே அவங்க ஓனர்ஸ்க்கு தெரியாமல் நடந்துட்டுருக்கா, அங்கே இருக்கவங்க தான் இதை பண்ணிகிட்ருக்காங்களா, கண்டிப்பாக வந்துட்டு சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு டிசைட் பண்ணுறான். அப்போ அங்கே நம்ம ஃபேங் எதுவுமே தப்பாக நடக்காதுமா, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, அம்மாவை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எமர்ஜென்சி ஆயிடுச்சு, நான் இப்போ கிளம்ப வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ பிறகுமே அந்த லேடியை பார்த்தா சின்ன பிள்ளைங்களெல்லாம் போட்டு அடிச்சவங்க மிரட்டிட்டு இருக்கவுமே, தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, நாங்கள் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க.
வாயை மூடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அப்போ அங்கே கார்ட்ஸ் வந்துடுறாங்க. உன்னை பார்க்குறதுக்காக வெளியே ஆள் வந்திருக்காங்க, இதெல்லாம் நிப்பாட்டிட்டு நீ போன்னு சொன்னதும் அந்த லேடி அங்கே போனதுமே ஹீரோயினை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. நீ எப்படி இங்கே திரும்ப இங்கே உயிரோட வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, ஏன்னா நான் வந்துட்டு அப்படியே செத்து போயிடுவேன், நீ எது நினச்சேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு ரொம்ப பயமாயிருது. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக நீ வந்துட்டு உயிரோடு இருக்க தகுதியே இல்லை, நீ வந்துட்டு செத்து தான் போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த லேடியோட கழுத்தை பிடிச்சி அவங்க வந்துட்டு நிறைக்க ஆரம்பிச்சிடுறா. அப்பாங்க நீ வந்துட்டு ஒழுங்கா இப்போ உண்மையை சொல்லு, இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறது யார், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்பாங்க அந்த லேடி பயந்து போயிட்டு இதோட பின்னாடி வந்து வாங் ஃபேமிலி தான் இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே, வாங் ஃபேமிலியா அன்னைக்கு வந்து என் கூட சேர்ந்து அந்த ஸ்டோன் காம்படிஷனில் ஈடுபட்டவங்க தானே, ஸோ வந்துட்டு அந்த லேடியோ அவங்க குடும்பத்தோட வேலையாகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீயுமே உயிரோடு இருக்க வந்து தகுதியே இல்லாதவ, இப்போ சின்ன பிள்ளைங்களை கொலை பண்ணவளுக்கு இந்த உலகத்தில் வாழ என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கழுத்தை பிடிச்சி அங்கே வந்துட்டு நெருக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே அந்த லேடி பயந்து போயிட்டு தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்றத சொன்னதுமே, கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது, பட் அவங்க தப்பு பண்ணுற எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு உன்னையுமே நான் வந்துட்டு ஒரு வழி பண்ண விட மாட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறா. அவங்க ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இப்படி இந்த லேடி வந்துட்டு ரொம்ப மோசமானவங்கப்பா, அவங்க தான் பிள்ளைங்க எல்லாத்தையுமே புள்ளி பண்ணியிருக்காங்க, கடைசியில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே கால் பண்ணி உங்களை நான் மீட் பண்ணணும்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே யாரடா போய் மீட் பண்ணுறான்னு பார்த்தா அங்கே மாஸ்டர் அங்கே ஃபேங் எல்லாத்தையும் மீட் பண்ணுறா. அப்போ அங்கே நடந்துட்டுருக்க எல்லாத்தையுமே சொன்னதுமே அங்கே சில வந்து ஃபோட்டோஸை காமிச்சு இங்கேயுமே நீங்கள் உள்ளே போகணும், அங்கேயுமே இலீகலாக நடந்துட்டுருக்கு, அதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு சரி ஓகே நான் வந்துட்டு போகிறேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவள் என்ன சொன்னாலும் சரி அதை கேட்டு நட, அதான் நல்லதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுபடி அவள் சொல்கிறதே அவங்க கேட்குறதுக்கு ரெடி ஆனதுமே இப்போ இங்கே வந்துட்டு நம்ம லீட்டையுமே தாத்தா சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு என்னன்னாலுமே நல்லதாக தான் சொல்லுவாள், அதை மட்டும் நீங்கள் கேட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு பிறகு ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ப்ரப்போசர் அங்கே சொல்கிறாரு நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உள்ளே வர்றது பார்த்தா நம்ம ஹீரோயின் மெங்க் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்ட விட்டாங்க பேசிகிட்ருக்கா. ஸோ லீமே அங்கே தான் இருக்கான், அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு, ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவங்க வந்துட்டு பேசுகிறான். எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது, இவ ஒருவேளை என் பக்கத்தில் க்ளோஸாக வரணுன்றதுக்காகவே இங்கே வந்திருக்காளா அப்படின்ற சைட்டு. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிட்டு இருந்தா அந்த இடத்துக்கு அந்த ஜி அவங்க கசின் எல்லாருமே சேர்ந்து வர்றாங்க. உடனே அந்த லிசா வந்து நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க சிஸ்டர், நீ வந்து நம்ம குடும்பத்தில் எல்லாமே இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மெங்கிட்ட வந்து நல்ல மாதிரி பேசினதும் ஹீரோயின் அவள் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு நல்லா தெரியுது, கையில் சக்தியை கொடுத்து தன்னாலே வந்துட்டு அடிக்க விட்டுறா. அதை பார்த்துட்டு அவள் பேசுறதுக்காக வந்தா நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ஜி ரொம்ப கோவமாகறான். ஸோ அந்த லிசாவுமே அங்கே வந்துட்டு ரொம்ப அப்படியே ட்ராமா பண்ணதுமே அவ்வளோதான் ஹீரோயின் அங்கே வந்து தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவனுக்கு கீழே விழுக வச்சதும் அந்த இடத்துக்கு லீ வந்து அவனை போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டுறான். இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காத, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, 2 பேரை பக்கமாக கூட்டிகிட்டு வந்துட்டு நீ வந்து அவங்கள வந்து டீஸ் பண்ணலாம் பார்க்குறியான்னு சொல்கிறான். ஸோ பணக்காரவங்க ஏழைங்கன்னு பார்த்து நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ருப்பீங்களா, எல்லாருக்கும் சேமாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இல்லைனா உங்கள் மூஞ்சி முகரம் உடஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறாங்க. பிறகு வீட்டுக்கு போய் அங்கே தாத்தாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இன்னைக்கு அவள் ஏன்ட்டையுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டா, தாத்தா நீங்கள் எப்படியே விட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த லிசாவுமே அவகிட்ட கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விடக்கூடாது அவளன்னு சொன்னதுமே கண்ணத்தை சேர்ந்து அந்த மியா போட்டு அடிச்சிடுறா. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தானே, ஒன்னால தான் இன்னைக்கு நாங்கள் வந்து அவமானப்பட்டுட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமானதுமே அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு எனக்கு மட்டும் இப்போ பவர் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மியாவையும் அதுக்கப்புறம் அங்கே அந்த லின்னையுமே கொலை பண்ணாமல் விட மாட்டேன், 2 பேரால் தான் என்னோட வாழ்க்கையே இன்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டேக்கா. பிறகு இங்கே இவ எப்படியாச்சும் இவ்வளோ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மியா யோசிச்சேக்கா. இப்போ இங்கே நம்ம ஹீரோயின் நாங்கள் வீட்டுக்கு போனதுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவங்க வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீ இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே உனக்கு கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேற்கு வந்து சில வாட்டர் எல்லாமே கொண்டு வர வச்சதும் தாத்தா அதை குடிச்சிட்டு நம்ம லீயையுமே அங்கே வந்து நீரன் பண்ணி அங்கே வணக்கம் எல்லாமே சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து பண்ணதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இந்த உலகத்தில் கெட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினச்சேன், பட் நல்லவங்களுமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. அப்போ அங்கே அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க நீங்களாம் வந்துட்டு இதில் கலந்துட்டு வின் பண்ண போகிறீங்களா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா, பார்த்தா சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க,
போய் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பாருங்க அப்படின்றத சொன்னதுமே, நீ வந்துட்டு இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்கிட்ட நாங்கள் பெர்மிஷன் கேட்டு இங்கே வரணும்னு நீ சொல்கிறியா, கண்டிப்பாக அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அப்பங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணதுமே அந்த ஆள் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறான். உடனே அங்கே வந்துட்டு சரி சரி ஓகே நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கான்னு சொன்னதுமே, நீ உண்மையிலே சின்ன பிள்ளை தான், உனக்கு என்ன தெரிய போகுது, இங்கே பர்ஃபார்ம் பண்ணி காமின்னு சொன்னதும் ஸோ அவங்க தொடர்ந்து வந்துட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ மெசேஜ் பண்ணிவிட்டு இன்னுமே ஏகப்பட்ட காசு கொடுக்க ரெடியாக இருக்கேன், அதிகமான வெயிட் இருக்க பொருள் அவ்வளோ தூக்க சொல்லுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அங்கேருந்து மியா தான் இதெல்லாமே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட்டை தூக்க போனதும் அவர் ரொம்ப சின்ன பொண்ணு, நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு மிங்காக்கும் அவங்க லீக்குமே கோவம் ஆயிடுச்சுக்கு. ஸோ அவங்க அந்த வெயிட்டை போய் தூக்குனதுமே வேகமாக பாலையுமே தூக்கிடுறாங்க. எல்லாத்தையுமே ஒரே டயத்தில் அங்கே பிடிச்சதோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இவன் நம்ம மனுஷியா இல்லை வந்துட்டு என்னப்பா எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து பிடிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட மெயின்க் வந்து நீ தான்ப்பா பெஸ்ட்டாக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்க, இந்த மாதிரி யாருமே இப்போ வரைக்கும் பண்ணது கிடையாதுன்னு சொல்லும்போது அவங்க ப்ரொஃபஸருமே வந்துடுறாரு, நீ வந்து பண்ண எல்லாத்தையுமே நான் ஃபுட்டேஜ் மூலமாக பார்த்துட்டேம்மா, உண்மையிலே நீ ரொம்ப திறமைக்கார பொண்ணு, நீ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து சாம்பியன்ஷிப்பில் நீ கலந்துக்கணும்னு சொன்னதுமே அதெல்லாம் என்ன தானே பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டதும் அதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போங்க இதெல்லாம் வந்துட்டு இவனை பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, இவனா பண்ணலை, காசு வாங்கிட்டு யார்கிட்டயோ பண்ணுறான்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலை, அப்படிலாம் எது தப்பு பண்ணலைன்னு சொன்னதுமே அவனை பாலை விட்டு அடித்து கீழே தள்ளினதுமே அங்கே வந்துட்டு ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு பண்ணியிருக்கான்னு சொன்னதும் நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ ஜெயிலுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொபோசர் கோவப்படுறாரு. ஸோ அப்போ அங்கே கீழே பார்த்தாங்க அந்த மியாவுமே வந்து விழுந்துடுற அடிபட்டு பண்ண தப்புக்கு உனக்குமே பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டுருக்கு, நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாளேன்னு சொல்லிட்டு இன்னுமே பழி வாங்கணும்னு துடிக்கிறா. ஸோ பிறகு அங்கே தாத்தா வீட்டில் நம்ம ஹீரோயின்கிட்ட சாரி சொல்கிறாரு, இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலான்னு, இதில் உங்களோட தப்பு என்ன இருக்குது, நீங்கள் ஏன் சாரி சொல்கிறீங்க, தேவை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. இவங்க மிங்குமே வந்துடுறாங்க, அவங்க வந்துட்டு ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா இவங்க 2 பேருமே அடிபட்டு போய் வந்துட்டு அவளை நம்மளுக்கு நல்லது பண்ணது கிடையாது, அவளை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமானதுமே அப்போங்க லிசா வந்து நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இப்படியே பேசிகிட்ருக்கீங்க, அடிபட்டுட்டே வந்துடுவீங்களா, ஏதாச்சும் அவங்க இருக்க முடியுமான்னு சொன்னதுமே வாய மூடிட்டு பேசாம இரு, நாங்கள் அடிபட்டு போயிருக்கோம், நீ இப்படிலாம் பேசுவேன்னு சொன்னதுமே இதுக்கு வேற ஐடியா இருக்குது, உங்களோட அங்கிள் இருக்காரு ஞாபகம் இருக்கா, அவர்கிட்ட சொல்லி அவளோட ஃபோட்டோவை கொடுத்து அவளை ஒரு வழி பண்ணி விட சொல்லுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாக எழுறான். என்னால் அவளை தோக்கடிக்க முடியாது, பண்ணுறதா இருந்தால் நான் எப்பயோ பண்ணி இருந்திருப்பேன், பட் எனக்கு இந்த ஐடியா வராமல் போச்சு, நீ உண்மையிலே ரொம்ப ஸ்மார்ட்பா அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போங்க லிசா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளையுமே நான் பழி வாங்கிடுவேன், தப்பு எல்லாமே இவனோட மேலே போயிடும், ஸோ என்னை யார் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ பிறகு அங்கிள் தாங்க நம்ம மெங்கோட ஃபோட்டோ தான் போயிருக்கு, அவளை பழி வாங்குறதுக்கு இவ்வளோ தூக்கலான்னு ஐடியா பண்ணிட்டாங்க. அவங்க அசிஸ்டண்ட்டை பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்கா, தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே அவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேங்க் ரொம்ப ஹாப்பியாக எழுறா, எனக்குமே ரொம்ப சூப்பராக நீ சொல்லி கொடுத்துட்ட அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக அங்கே ஃபோட்டோ எல்லாமே வந்து எடுத்ததுமே அப்போங்க நம்ம லீவ் வந்துடுறான், என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் எடுக்கிறது தப்பு கிடையாதான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போங்க ப்ரொபோசர் வந்து நீங்கள் உண்மையிலே எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, காம்படிஷன்லையுமே வின் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம யாருமே நர்வஸ் ஆகக்கூடாது, யாரும் விட்டு கொடுக்காம நல்லா ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே மெங்க்கு ஏதோ வந்து மெசேஜ் வந்ததுமே அவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேக்கா. அப்போ ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறா. பிறகு ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சா, அவளுக்கு வந்து கால் வந்துடுது, இப்படி மெங்க் ஆளவே காணோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்துட்டா. அப்போங்க நம்ம டியோட சேர்ந்து போயிட்டுருக்கும்போது எங்கே போனானே தெரியலப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஹீரோயின் ரொம்ப நர்வஸாக இருந்தால அப்படின்னா அவளுக்கு ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அவள் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணுறா. பார்த்தா ஹீரோ அங்கே மெங்க்கு மயக்கமாக இருக்கான், அந்த அங்கிள் வந்து தண்ணியை போட்டுட்டு அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ மெங்குக்கு முழிப்பு வந்ததுமே அந்த அங்கிளை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு நீ யார் எதுக்காக என்னங்க தூக்கிட்டு வந்திருக்கான்னு சொன்னதுமே ஒரு புது பொண்ணு எனக்கு இப்போ வந்து கிடச்சிருக்கா, நான் வந்துட்டு உனக்காக எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியுமா, நான் உனக்கு சர்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனதுமே ஓங்கி கீழே பார்த்து கிக் பண்ணிடுறா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க, நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கோவமாகறான். இங்கே ஹீரோயின் லியோட சேர்ந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்ததுமே அப்போ அவங்க அந்த அசிஸ்டன்ட் வந்து நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் ஒழுங்காக இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே
ஆப்பாங்க நான் வந்து எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கார்ட்ஸை வச்சு அடிக்க சொன்னால் ஹீரோயினுமே அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா. அங்கே அசிஸ்டண்ட்டை போட்டு நம்ம லீ அடிச்சிட்ருக்கான். அவனை ஹீரோயினை கரெக்டாக அங்கே கண்ணை வச்சு ஷூட் பண்ணதும் பயந்து போயிட்டு நம்ம லீ உனக்கு என்ன அடிபட்டுருச்சா, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வாயில் வந்துட்டு அந்த அந்த குண்டை பிடிச்சிருக்கா. அதை வச்சு அந்த அசிஸ்டண்ட்டை அடிச்சுட்டு இப்போ உனக்கு நல்லா காயமாயிருச்சு, நான் இங்கே விட்டால் தான் நீ உயிரோடு இருக்க முடியும், இப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறியா இல்லை நீ வந்துட்டு சாவுறியா, உண்மையை சொல்லுன்னு சொன்னதும் இருக்கிற இடத்த அங்கே சொல்லிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே எங்கள் மெங்க ஞாபகம் வருது. உன்னோட சக்தி உன் கையில் தான் இருக்குது, உன் கையை வச்சு தான் நீ தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ அவள் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அங்கே கையெல்லாமே கழட்டிட்டு அவனையுமே அடித்து போட்டுட்டு நான் இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறேன் பாருன்னு சொன்னதுமே நீ எப்படி போய் எஸ்கேப் ஆவ, இங்கே போகிறதுக்கே வழி கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் கதவை எல்லாமே உடச்சிட்டு அங்கே வந்து விழா. அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறா. லீவ் போட்டு அந்த ஆளை போட்டாங்க பயங்கரமாக அடி வெளுத்துட்ருக்கான். சோப்பாங்க அந்த லீட்டை இப்போ நீ வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரியா, நம்ம 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக வந்து ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிவிட்டதுமே உடனே அவனோட ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுறா. இப்போ வந்துட்டு நான் அவளை போட்டு தள்ள சொல்கிறேன், எல்லா பழியும் இவன் மேலே தானே போகும்னு சொல்லிட்டு அவங்க பழிவாங்க துடிச்சிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அந்த இடத்துக்கு போனதுமே இப்போ லீ சொல்கிறான் நான் வந்துட்டு எந்த மெசேஜுமே பண்ணி நம்ம எங்கே வந்து உங்களை கிட்னாப் பண்ண சொல்லலேன்னு சொன்னதும் உன் ஃபோன்லேருந்து தானே மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னதும் ஏய் நீ ஏதாச்சும் பண்ணியான்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை செக் பண்ணி பார்த்தா எல்லாம் எவ்வளோட வேலைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் ஏன்னா நம்ம எங்கே பழிவாங்கன்னு நினச்சேன், இவ்வளவுமே தான், இவளால் தான் என் வாழ்க்கையே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாகறா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு நீ பண்ண தப்புக்கு இப்போ கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதுமே நாங்கள் இங்கே வந்ததும் தெரியாது போனதும் தெரியாமல் போயிடுவோமே, நீ எப்படி எங்களை வந்து பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லி கேட்கும்போது அவன் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அப்படியே அங்கே ஸ்டாப் பண்ண வச்சுடுறா. ஸோ அவங்க எனர்ஜினால் நகல முடியாமல் இருக்கும்போது அங்கே போலீஸுமே வந்து அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு போயிடுறாங்க. காம்படிஷனுமே நடக்குது, அதில் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம டீம் வந்துட்டு இன்றைக்கி வின் பண்ணிடுன்னு சொல்லும்போது அப்போ அந்த தாத்தாவை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்ருக்காரு. என்னோட டோட்டல் ஃபேமிலியுமே நீ ஜெயிலில் போட்டு என் குடும்பத்தோட ரெப்புடேஷனை கெடுத்துட்டேன், நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்ருக்கு. ஸோ ஹீரோயின் அப்போ அங்கே வந்து காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருந்தா அங்கே ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு இந்த காம்படிஷனில் இருக்கக்கூடாது, இவ தன்னோட எனர்ஜியை வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினதுமே நான் வந்து என்ன வந்து பண்ணேன் நீங்கள் சொல்லுங்கள், சரி அப்படி ப்ராப்ளமாக இருந்தால் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதும் அப்படிலாம் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. பட் உனக்கு எதுவும் ஆகலை, சும்மா ஆக்டிங் தான். அப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டு காம்படிஷனில் வின் பண்ணி மேலே வர்றாங்க. பட் இவளோட திறமையை பார்த்தா எனக்கு என்னமோ எல்லாமே வந்து ஒரு ஃபேக்காக வந்து தெரியுது, இவள் ட்ரக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கா, ஜஸ்ட்டு மார்ஷல் ஆர்ட்ஸால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் நான் வந்து என்னோடய ப்ளட்டை வேணால் டெஸ்ட்டுக்கு எடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ளட்டை டெஸ்ட் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதில் எந்த ஒரு தப்பான ட்ரக்குமே அவள் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை அதெல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு, நீ எதுவுமே வந்து தப்பு பண்ணலைன்னு, இன்னும் இதுக்கப்புறம் எந்த ஸ்போர்ட்ஸில் வேணாலும் கலந்துக்கலாம், யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அப்பாங்க நான் வந்துட்டு எதுவும் பண்ணலை, இந்த காட்ஸ் தான் இதெல்லாம் பண்ண சொன்னார்னு அந்த பையன் சொன்னதும் காட்ஸை பிடிச்சி ஒழுங்காக உண்மையை சொல்கிறான்னு சொன்னால் இதெல்லாம் பண்ண சொன்னது இந்த தாத்தா தானே, அவர் உண்மையை சொல்லிடுறாங்க. உங்கள் வயசுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறது அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இதில் என்ன அசிங்கம் இருக்குது, இவன் என் டோட்டல் குடும்பத்தை டிஸ்ட்ராய் பண்ணிட்டா, நான் எப்படி இவ்வளோ சும்மா விட முடியும்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அப்போங்க ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக அவர் கேப்புக்குள்ளே பார்த்தா அங்கே டைம் பாம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதை நான் வேடிக்கை வச்சு எல்லாத்தையும் கொலை பண்ணிடுறேன்னு சொன்னதுமே ஹீரோயின் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அப்படியே கையை வந்துட்டு ஸ்டாப் பண்ண வச்சுடுறான். ஸோ அந்தாலையுமே போலீஸ் அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக பார்த்தா ஹீரோயின் அவங்க டீமே வின் பண்ணிடுது. அவளுக்கு அவார்ட் எல்லாமே கொடுத்ததுமே லின் நீ வந்துட்டு இறந்து போயிட்ட, உன்னோட இடத்துல இருக்கிறது கேனான நான் தான், பட் உனக்கு வந்து நான் வந்து இப்போ நீதி வாங்கி கொடுத்துட்டேன், நீ வந்து இப்போ ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன்னு அவள் சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.